யூடியூப்ல சில பேரோட கமெண்ட்ஸை கவனிக்க முடியுது. சில பேர் நான் பேசுறதெல்லாம் இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு சின்னதா 1, 2 தடவை யூடியூப்ல நம்ம வீடியோவை ப்ளே பண்ணும்போது செட்டிங்ல மாத்த வேண்டியிருக்கும். அது எப்படிங்கிறத நான் பேசிட்டு இருக்கும்போது கீழே விஷுவல்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல ஓடுற நம்ம வீடியோவை ஒரிஜினல் லாங்குவேஜான தமிழ் லாங்குவேஜ்ல உங்களால கவனிக்க முடியும், கேட்க முடியும். அதை எப்படிங்கிறத கீழே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரைட், இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணால இந்திய ராணுவத்துல மிலிட்டரியில சேர முடியுமா? இது சாத்தியமா? இது கேட்கிற அத்தனை பேருமே சொல்லிடலாம் இது சாத்தியம் இல்லைன்னு. ஆனா நிஜத்துல நடந்த ஒரு கதைன்னு உண்மையான சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தன்வி த கிரேட் அப்படின்னு ரிலீஸ் ஆன ஒரு அற்புதமான படம். ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா தன் கூட இருக்கிற ஒரு மேஜர் கூட ஏதோ பேசிட்டு இந்தியாவோட மிக உயரமான இந்திய எல்லையில மலை மேல பனிமலை மேல இருக்கிற ஒரு கேம்புக்கு போய்கிட்டு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க 2 கேம்ப் இருக்கு. ஒன்னு பேஸ் கேம்ப்னு கீழே, இன்னொன்னு மலையோட உச்சியில டாப் கேம்ப். அந்த டாப்ல தேசிய கொடியை ஊனி சல்யூட் அடிக்கிறங்கிறது ஒரு மிகப்பெரிய கௌரவம். மிலிட்டரியில வேலை பார்க்கிற ராணுவத்துல இருக்கிற எந்த ஒரு ராணுவ வீரனுக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு சல்யூட் பண்ணணும், தேசிய கொடியை பார்த்து ஒரு சல்யூட் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய லட்சியமாவே இருக்குமா. அந்த மாதிரி லட்சியம் தனக்கு இருக்கிறதாவும் அதற்காக காத்துக்கிட்டு இருந்ததாவும் இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு, எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மேஜர் கிட்ட பேசிட்டே வராப்ல. அப்ப கால் வருது. யாரு பேசுறாங்க? பொண்டாட்டி பேசுறாங்க. அப்புறம் கூடவே பொண்ணு பேசுறா. எப்பவுமே பேசி முடிக்கும் போது ஜெய்ஹிந்த்னு சொல்லிட்டு வைக்கணுமா. பொண்ணு சொல்றா ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போனை வைக்கிறான். அப்புறம் தான் பொண்ணோட பேரு தன்வீனோ, தான் எப்பவுமே தன்வி த கிரேட் அப்படின்னு கூப்பிடுவாப்லையா தான் பொண்ண. அவ ஆர்டிஸ்டிக் வியாதியால பாதிக்கப்பட்டவ, கொஞ்சம் மனநல பிரச்சனை உண்டு, கொஞ்சம் வித்தியாசமானவ. நீங்க நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அவளோட ஸ்பெஷல் என்னங்கிறது தெரிய வரும். வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா நடுவுல ஒரு குண்டு வெடிப்பு. வண்டி அப்படியே கீழே கவருது. அவ்வளவுதான், இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்திலாம் நமக்கு காட்டல. அப்படியே நாட்கள் போகுதுங்க. தன்விங்கிற அந்த சின்ன பொண்ணு இப்ப வளர்ந்து ஆளாயிட்டா. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான்னு பாருங்க. ஆனாலும் இன்னும் அந்த மனநல பிரச்சனை உண்டு. அவளோட நட, உட, பாவனை, பேசுற விதம், இதை பாக்குறவங்க எல்லாருமே இவ கொஞ்சம் அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலுக்கு ஆப்போசிட் அப்நார்மல். ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நார்மலோட ஆப்போசிட் என்னங்கிறத சொல்லுவாங்க. அப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். சரி, கூட இருக்கிற இந்த கண்ணாடி போட்ட அம்மா யாருன்னா இவளை பெத்தவ. ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போனார்ல, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்பீங்கல்ல, அவரோட மனைவி. இவளுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை, இல்லாதது இருக்கிறாப்ல தெரியும். ஒரு பஞ்சவர்ண கிளி ஒண்ணு, இல்லாத ஒரு கிளி இவளுக்கு மட்டும் தெரியும். அதே மாதிரி இவளால எல்லா விஷயங்களையும் செஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது. இவ கால்ல இருக்கிற ஷூவோட லேச கூட இவளால கட்ட முடியாது. அம்மா தான் கட்டி விடுவாங்க. அம்மா கொஞ்ச நாள் ஏதோ ஒரு 9 months அமெரிக்கால இந்த ஆர்டிஸ்டிக் சம்பந்தமா ஒரு கூட்டம் நடக்கிறதுதான். அந்த கூட்டத்துல பங்கெடுக்கிறதுக்காக போறாங்க போல. இந்த 9 மாசமும் தான் பொண்ணை பாத்துக்கிற பொறுப்பை தன்னோட மாமனா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவர் இறந்து போனார்ல, அந்த ராணுவ வீரரோட அப்பாவுக்கு இவங்க ஒப்படைக்கிறாங்க போல. 2 பேரும் ஜம்முன்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்க ஊரு டெல்லி, டெல்லியில இருந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஊர் பார்த்தா ஃபுல்லா மிலிட்டரி ஆட்கள் தான். இந்த ஊர் முழுக்க இருக்கிறவங்க எல்லாம் மிலிட்டரி தான். அதுல முன்னப்பட தெரியாத ஒருத்தர் வராரு, குப்பையை எடுத்து வெளியில வீசுவார். உடனே அந்த குப்பையை எடுத்து அவங்க வண்டியை நிப்பாட்டி அந்த வண்டிக்குள்ளேயே போட்டுட்டு போறாரு. பாத்தீங்களா இந்த பெரியவர்? இவர் தான் நம்ம ஹீரோயினோட தாத்தா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அவரோட அப்பா. என்னையா பெருசு, இது என்ன உன் சொந்த தெருவா அப்படின்னு சத்தம் போடுவாங்க அவங்க. இவர் கண்டுக்காம போயிட்டே இருப்பாரு. சும்மா விடுவாங்களா? அவங்களும் வேற 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் பொண்ணோட அம்மா வந்து நிக்கிறாங்க. அம்மாவை பார்த்தது இவர் அமைதியேறாரு. சண்டை போட்ட கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. வீட்டுக்கு கூட்டு போறாரு. இவ உள்ள வர மாட்டா. ஏன்னா அவர் கொஞ்சம் முறைச்சாப்லயே இருக்கிறாரு தாத்தா. கொஞ்சம் சிரிச்சாப்ல இருங்க, அப்பதான் உங்க பேத்தி உள்ள வருவா அப்படின்னு சொன்னதும் வராத சிரிப்பை வர வைக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாரு பாருங்க. ஒரு வழியா வாமான்னு கூப்பிட்டாப்ல. அவளும் வந்தாச்சு. புது வீடு, புது இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறா. ஒரு ரூமை பேத்திக்கணும், இன்னொரு ரூமை தான் மருமகளுக்குன்னு இவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். திடீர்னு உள்ள போன அந்த பொண்ணு, ஐயோ அந்த ரூம் நான் போமாட்டேன்னு பதறா. என்னடான்னு பார்த்தா அவ இருக்கிற அந்த ரூம்ல ஜன்னல் இருக்குது போல. ஜன்னல் இருக்கிற ரூமா இருந்தாலே இவ அத பெட்ரூமா எடுத்துக்க மாட்டா, அங்க படுக்க மாட்டா போல. பயங்கரமா பதட்டமா கத்திக்கிட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்துல அல்லோலப்பட்டு போகுது அந்த வீடு. தாத்தாவும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிற. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏ ரூம்ல ஜன்னல் கிடையாது, ஏ ரூம்ல நீ தங்கிக்கோ, ஓ ரூம்ல நான் தங்கிக்கிறேன், நீ போமா ரூமுக்கு போமா அப்படின்னு அம்மா அமுச்சு வச்ச பிறகுதான் அவ கொஞ்சம் அமைதியாவே ஆகிறா. அப்புறம் ராத்திரி சாப்பிடணும். அவரால் முடிஞ்ச அளவு சமைச்சு வச்சிருக்கிறார். பொண்ணு வெஜிடேரியன் ஆல்ரெடி இவங்க சொல்லியிருப்பாங்க போல, வேகன் அப்படின்னு. வேகன் நீ சொன்னியே, அதனாலதான் வெஜிடேரியன் ஃபுட்டா அடுக்கி வச்சிருக்கிறதா, முடிஞ்ச அளவு சமைச்சு வச்சிருக்கிறதா தாத்தா சொல்லுவாரு. ஆனாலும் இவ வேகன் ஃபுட்டுனா வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு கிடையாது, அதுலயும் ரொம்ப செலக்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்டை தான் சாப்பிடுவாங்க போல. இவர்கிட்ட இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு 3-4 வேலைக்கு தேவையானதை அப்படியே பேக்கெட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க பாருங்க, வீட்டுல இருந்தே, டெல்லியில இருந்தே. அதை தான் சாப்பிடுறா. பேன் கேக்னா அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கும். பேன் கேக்கை சூடு பண்ணலாம்னு பார்த்தா இங்க அவன் இல்ல போல. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு லைட் வெளிச்சத்துல சூடு பண்றலாம். அந்த லைட்ல அவ்வளவு சூடா வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறாரு தாத்தா. அப்புறம் அவளுக்கு ஏதோ இவர் ரொம்ப ஆசையா பண்ணதை ஊட்டி விட முயற்சி பண்ணும்போது அவ ரொம்ப ரஃபா நடந்துப்பா. என்ன பொண்ணை எப்படி வச்சு வச்சிருக்கிற, என் பிள்ளையெல்லாம் நாங்க எப்படி வளர்த்தோம் தெரியுமா, என் செத்து போன பொண்டாட்டி அம்மா இஷ்டத்துக்கு கேட்பாங்க, முடியாது இதைத்தான் சாப்பிடணும்னு பட்டி
போடுவா. அப்புறம் அவர் வழி இல்லாம சாப்பிட்டு பழகிட்டான். அப்படி வளர்க்கணும், வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு வார்த்தையை விட்டுருவாரு. அப்புறம் இதை கேட்டதும் மருமக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பாருங்க, என் பொண்ணு ஒன்றும் உங்க பையன் கிடையாது, அவன் கொஞ்சம் ஸ்பெஷலு, புரிஞ்சு நடந்துக்கங்கன்னு அட்வைஸை போட்டு போறா மருமக. ஒரு ரூம் முழுக்க தான் பையனோட பழைய பொருட்களை, யூனிஃபார்ம், அவரோட லேப்டாப், லொட்டு லொசுக்குன்னு எல்லா ஐட்டத்தையும் அப்படியே வச்சிருக்கிறாரு அப்பா, பையனோட நினைவா. அதையெல்லாம் இந்த அம்மா பார்த்து ரொம்ப வருத்தப்படுது பாவம். அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல ஒரு மியூசிக் வாத்தியார் இருக்கிறார் போல. அவர்கிட்ட இந்த பொண்ணை பாட்டு கத்துக்க சேர்த்து விடலாம்னு உங்களுக்கு பிளான் இருக்கு. அதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஜன்னல்ல இருந்தே அவ எப்படி பேசுறா செய்யறான்னு பாருங்க. வாத்தியார வந்து விசாரிச்சுட்டு வாங்கன்னு உள்ள கூப்பிடுறாப்ல. அந்த பொண்ணு உள்ள வந்ததுமே அவளா பாட ஆரம்பிச்சிடறா. சும்மா சொல்லக்கூடாது, வாத்தியாரை விட நல்லாவே பாடுறா, சூப்பர்மானு அவரும் பாராட்டுறாரு. கேள்வியா கேட்டு அனத்துவா ஏதாவது சமாளிச்சுட்டு கிளாஸ்ல சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு வாத்தியார். அங்க இருக்கிற பசங்க கூட அந்த பொண்ணை தங்களோட ஒரு ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தாத்தாவுக்கு சரியா படல. வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பிடிச்ச பொம்மை முன்னாடி தான் உட்கார வைக்கணும்னு டேஷ்போர்டில் உட்கார வைக்க முயற்சி பண்ண தாத்தா காண்டாயி வண்டி நிப்பாரிட்டு, என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதா, பொண்ணை எப்படி எழுத வச்சிருக்கிறேன்னு மறுபடியும் சண்டை போடுறாரு. மருமக தான் சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனாலும் அந்த மரமண்ட தாத்தாவுக்கு அவ்வளவு ஈஸியா எதுவும் ஏறாப்புல தெரியல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற பொண்ணு மட்டும் அந்த பக்கத்துல ஓரமா நிக்குது. என்ன தாத்தாவும் நீயும் சண்டை போட்டியா அப்படின்னு அப்புறம் பொண்ணு கேட்பா. என்னாலதான் சண்டையான்னு கேட்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமான்னு கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க அம்மா. அடுத்து நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் இன்னும் ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. தாத்தா ஆல்ரெடி ரிட்டையர்டு. ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறதுக்காக வராங்க. அவர் ஒரு பெரிய உயரதிகாரி போல தெரியுது. ரொம்ப கெத்தா வராரு. வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல தாத்தா. அப்புறம் ராத்திரி ஆனதும் தான் மருமக கிட்ட மன்னிப்பு கேட்கிறாப்ல, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாதுன்னு. இதுல வேற காலையில நீ அமெரிக்காக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், உன் பொண்ணை வச்சு சமாளிக்கிறது கஷ்டம், கொஞ்ச நாள் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ கொஞ்சம் மனசு இல்லாம சரி பரவாயில்ல காலையில கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன், சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில இவங்க கிளம்ப தயாராயிட்டாங்க. வண்டி வெளியில் நிக்குது, லக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி ஏத்தியாச்சு. அவளும் வந்து குட் பை சொல்றா. ஃபீலிங்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தான் இருக்குது. அழுதா போதும், எங்க இருந்தாலும் டிஷ்யூ பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துருவா. அதுவும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் கட்டிப்பிடிக்கணும் போல. பர்மிஷன் டு ஹக் அப்படின்னு கேட்டுட்டு தான் ஒவ்வொரு முறையும் தான் பொண்ணை கட்டிப்பிடிப்பாங்க. உன் பொண்ணை வச்சு எப்படியா நான் சமாளிக்கிறேன், போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்க பாப்பாரு. எது சமாளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சமாளிக்கிற வேர்டு தப்பா, சரிமா மேய்க்கிறமா அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் தப்புங்கிறாங்க. என்னதாமா கரெக்டான வேர்டு சொல்லி தரமான்னு கேட்க, அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்னு சொல்லுங்க, அவளை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன்னு சொல்லுங்கன்னு திருத்துறாங்க மருமக. சரிமா அவளை கண்டுபிடிக்கவே நான் முயற்சி பண்றேன், புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன், நீ கிளம்புதாயின்னு அப்புறம் அனுப்பிச்சு வைக்கிறாரு மருமகளை. இவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிறது இவங்க 2 பேரும் தான், தாத்தாவும் பேத்தியும். எப்படி சமாளிக்க போறாரோ தெரியல. வெளியில இருக்கிற செடியெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் வெளியிலேயே வச்சு ஊத்தலாமேங்கிறாரு தாத்தா. அப்புறம் மியூசிக் கிளாஸ், வாய்ப்பு கிடைக்கும் போது அம்மா கூட பேசுறது. தாத்தாவும் பேத்தியை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. இவளுக்கு பிடிச்சாப்ல பாதாம் பால் கேப்பா, அதுல ஏதோ ஃபிக்ஸ்னு ஏதோ போடுறாங்க, அதெல்லாம் கேப்பா. இவரு முடிஞ்சளவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நல்லா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு தான் இருக்கிறார். அதே சமயம் அமெரிக்காவுக்கு இவங்க போய் சேர்ந்துறாங்க. அமெரிக்கால ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, வேர்ல்டு ஆர்டிஸ்டிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனை நிறுவி இருக்கிற ஒரு நிறுவனர் தலைவர், ஃபவுண்டேஷனோட தலைவர். அவரு உலகத்துல பல மூலையில இருந்து வந்திருக்கிற எல்லாரையும் வரவேற்கிறதா சொல்றாரு. இந்த ஆர்டிஸ்டிக் குறைபாடை பத்தி உலகத்துல இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் இவங்கள அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸை வாங்கிட்டு அப்புறம் மற்றவங்களோட இன்புட்ஸையும் கலந்து பேசி எல்லா இன்புட்ஸ்லையும் எடுத்து அதுல பெஸ்டா எடுத்து அதுல ஒரு வழிமுறையை உருவாக்குவாங்க போல தெரியுது. ஆர்டிஸ்டிக்னா என்ன அப்படின்னு பல பேர்கிட்ட பேச ஒவ்வொருத்தரும் மனநல பிரச்சனை, குறைபாடு பிரச்சனை அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும்தான், நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும்தான், they are just different அப்படின்னு சொல்றாங்க. இந்த நார்மலுக்கு ஆப்போசிட் அப்நார்மல் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, அது இல்ல. நார்மலுக்கு ஆப்போசிட் எக்ஸ்ட்ராடினரி. இவங்க எக்ஸ்ட்ராடினரியா வித்தியாசமா திங்க் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்டிக்னா என்னன்னா எபிலிட்டி டு திங்க் டிஃபரெண்ட் அப்படிதான் அப்படிங்கிறாப்ல ஒரு அருமையான விளக்கத்தை சொல்ல அவரே ஆடி போறாரு தலைவர். அப்புறம் ஒரு அம்மாவை அறிமுகப்படுத்திட்டு இனிமே இவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்கலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு தலைவர். இந்த பக்கம் கடைக்கு போகணும்னு சொல்லியிருப்பா போல, ஷாப்பிங் பண்ணணும்னு. சரின்னு தாத்தா கூட்டு வந்திருக்கிறார். எவ்வளவோ பொருள் கீழே இருக்கும், ஆனா மேல இருக்கிற ஒரு டப்பாவை தான் இவ எடுப்பேன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப எல்லாத்தையும் தட்டி விட்டுருவா. இந்த பக்கத்துல ஒருத்தர் எடுக்கிறாரு பாருங்க. அட நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டு வீரதிகாரி, என்னம்மா கீழே இருக்கமா, எடுக்க வேண்டியதானமா அப்படின்னு கேட்டா, அட உங்களுக்கு தெரியாதுங்க, பொதுவா கடைகள்ல எதெல்லாம் சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை எட்டுற தூரத்துலயும் பில்டிங்க்கு பக்கத்துலயே வச்சுப்பாங்க. எதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இன்னும் ரொம்ப நாள் இருக்குதோ அந்த மாதிரி பொருட்களை உயரமா எட்டாத உயரத்துல வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நார்மல் கடைகள்ல நடக்கலாம், இது மிலிட்டரி கேன்டீன், இங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படிங்கிறாரு அவர். அப்புறம் தாத்தாவும் பேத்தியை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டையே அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்புறம் ஆர்மியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, இறந்தவர்களுக்கு அவர்களை கௌரவப்படுத்துற விதமா அவர்களோட குடும்பத்துக்கு சில விருதுகளை அவார்டுகள் எல்லாம் கொடுப்பதற்கான ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்குது. அவரோட தைரியத்தை பாராட்டி குடும்பத்துக்கு நாங்க அவார்டு கொடுக்கறோம்னு சொல்லி இவரும் அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு வீரதிகாரி. அப்ப இந்த பொண்ணு எந்திரிச்சு நின்னு தைரியம்னா என்னன்னு விசாரிக்கிறா. வாட் இஸ் பிரேவரி அப்படின்னு. நீ என்ன நினைக்கிறேன்னு அவர் கேட்பாரு. பயமில்லாதது அதுதான் தைரியம்னு இவ சொல்லுவா. அப்படியெல்லாம் கிடையாது, தோல்வியை பாத்திரக்கூடாதுன்னு ஒவ்வொரு ராணுவ வீரனுக்கும் ஒரு பயம் இருக்கும்.
தோல்வி மேல ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நாட்டுக்காக சேவை செய்யறது, கூட இருக்கிற சகாக்களை நல்லபடியா பாத்துக்கிறது, யாரையும் கைவிட்டு விடாம இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. இதையெல்லாம் கேட்டதும் இவன் மனசுக்குள்ள தன்னோட அப்பா இறந்துட்டாருல சின்ன வயசுலயே, அவரு தைரியமானவர் தானே, இவங்களுக்கெல்லாம் நீங்க அவார்டு கொடுக்குறீங்க, எங்க அப்பாக்கு மட்டும் நீங்க அவார்டு கொடுக்கலையே அப்படின்னு வெள்ளந்தித்தனமா கேட்க எல்லா பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். தாத்தாவுமே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் இவளை கூட்டிட்டு போய் அப்போ ஒரு பிளாஷ்பேக் கூட நம்ம காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல இவரோட பையன் நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்தப்போ அவருக்கு ராணுவ மரியாதை கொடுக்கப்பட்டு துப்பாக்கி தோட்டாக்கள் மூலங்க நல்ல மரியாதை செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டா போல சின்ன வயசுல நடந்தது. இறந்து போன ராணுவ வீரர்களுக்காக இங்க ஒரு மரம் நடுவாங்க போல. அந்த மாதிரி ஒரு மரம் நட்டு அதுல இறந்து போன வீரனோட பேரை வைப்பாங்க போல. அப்படித்தான் பையனுக்காக ரெடி பண்ண மரத்தை இவர் காட்டுறாரு. அது இவர் நல்லா பார்த்துட்டு பர்மிஷன் டு ஹக் அப்படின்னு கேட்டுட்டு மரத்தை போய் கட்டி பிடிக்கிறா. அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கிற பொண்ணு. இருக்கிற மரங்கள்லயே இந்த மரம் தான் ரொம்ப உயரமா இருக்குதான். சோ தான் அப்பா ரொம்ப தைரியமானவர், எல்லாரையும் விட தைரியமானவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அப்புறம் அங்க ஒரு கோயில் இருக்கும். கோயில் பக்கம் போகணும்னு முன்னாடி ஓடியாரா. வாங்க தாத்தா மேல போலாம் சொல்லும் போது எனக்கு இதுல எல்லாம் பெருசா உடன்பாடு இல்ல, நீ வேணா போ அப்படிங்கிறாரு தாத்தா. அப்புறம் இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, போலன்னு இறங்கி வர்றா. என்ன இறங்கி வரான்னு கேட்க எல்லாரும் கடவுளுக்கு ஏதாவது வேண்டிதான் கேட்பாங்க, நான் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நாள் வரும்போது கடவுளை பார்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன், அப்போ போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டில் அப்பாவோட ரூமுக்குள்ள போறா. அப்பாவோட பொருட்கள், அப்பாவோட லேப்டாப், அது இதுன்னு எல்லாத்தையும் பாக்குறா. சின்ன வயசுல அப்பா இவளோட பர்த்டேக்கு இருந்தது, கூட இருந்தது, கிஃப்ட் கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. அப்புறம் இதுக்கு முன்னாடி அவரு தன் லட்சியம், தன் கனவுன்னு ஒன்ன தான் பொண்டாட்டி கிட்ட சொல்லியிருப்பாரு. யாரு? நம்ம ஹீரோயினோட அப்பா. அந்த மலை உச்சியில இருக்கிற அந்த இடத்துக்கு போய் தேசிய கொடிக்கு சல்யூட் வைக்கணும் அப்படிங்கிறது தான் தன்னோட ஆசை அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. அதே சமயம் போன் கால் வரும். போன்ல அந்த பக்கம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறோம், அங்கதான் நீங்க வேலை பார்க்க போறீங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா பொண்டாட்டிக்கிட்டு நான் அங்க போறேன், வேலை கிடைச்சிருச்சு, அங்கதான் நமக்கு இப்ப வேலை போட்டிருக்காங்க, அந்த தேசிய கொடிக்கு போய் சல்யூட் பண்ண போறேன், எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமான்னு தான் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் அப்புறம் கடை இருந்திருக்கும். அதையெல்லாம் இந்த பொண்ணு கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. பழசெல்லாம் ஓரளவு ஞாபகத்துக்கு வருது போல. அப்புறம் நிறைய மிலிட்டரியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு ராத்திரி 2 மணி இருக்கும். தாத்தாவோட கதவை போட்டு நங்குன்னு தட்டுறா. தூங்கிட்டு இருந்தவர் என்ன ஆச்சுன்னு எந்திரிச்சு வந்து பாக்குறாரு. நான் ராணுவத்துல சேர போறேன், நானும் மிலிட்டரிக்காரன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறா. இவர் அரண்டு போய் பாக்குறாரு. அடுத்த நாள் இது சம்பந்தமாவே ரொம்ப ஆர்வமா இருக்கிறா. ட்ரைனிங் எடுக்கணும், ஓடணும், வாக்கிங் போகணும்லாம் சொல்லிட்டு இருப்பா. நீ இங்கேயே வீட்டுக்கு முன்னாடி வாக்கிங் போ, நான் போயிட்டு வரேன்னு கழட்டி விட்டுட்டு அவர் போவார். ஆனா பின்னாடியே விரட்டி ஓடியாந்துடுறா, குறுக்கு வழியில ஓடியாந்துடுறா. அப்புறம் மிலிட்டரியை பத்தியே பேசிட்டு இருக்க இவரு அம்மாவுக்கு போனை போட்டு என்ன பொண்ணு இந்த மாதிரி படுத்துறான்னு சொல்லும்போது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், இதெல்லாம் அவ செலக்ட் ஆகவா இல்ல அப்படிங்கறதெல்லாம் 2வது பட்சம், ஆனா அவ முயற்சி பண்றாள், மத்தவங்களுக்கு சலச்சவ இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாள், அதுல அவளுக்கு 4 நல்ல நடக்கும், என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அம்மா. சரி நீ இவரு வேண்டா வெறுப்பா, அதுக்கு சரி இன்னும் ஒத்துக்கிற. அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு தாத்தாவுக்கும் பேத்திக்கு நடுவில் சண்டை வர ஆரம்பிக்கும். ஃப்ளோல என்னமா நீ ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது கூட அந்த கதவுக்கு பக்கத்திலேயே நிலக்கதவா, அந்த நிலக்கதவு இருக்கும், அந்த நிலம் இருக்கும், அந்த நிலைய லைட்டா மேடு மாதிரி இருக்கும், நம்ம தாண்டி வருவோம். அதை தாண்டறது கூட ஒரு மாதிரி சைடா போய் வித்தியாசமா தாண்டுவா பயந்துகிட்டு. இதை கூட தாண்ட தெரியல, உன்னை எல்லாம் ஏன் மிலிட்டரியில் எடுப்பேன் அப்படிங்கிறப்ப ஏதோ வார்த்தை விடுறாரு. உடனே இவ கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறா, காசெல்லாம் கொடுத்து. சரின்னு இவரும் அவ கேட்டதை வாங்குறதுக்காக போறாரு. அந்த கேப்ல தன்னால முடியுங்கிறது ப்ரூவ் பண்றதுக்காக எத்தனை தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முயற்சி பண்றா பாருங்க. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது தாண்டி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. பட் அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு மாதிரி புதுசா ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கும்போது திடீர்னு ஒரு செகண்ட்ல லோ சுகர் ஆகி மயங்கி விழுந்துறாங்க. கடைக்கு போனவர் அப்புறம் ஓடியாந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு போல. ஹாஸ்பிட்டல்ல லோ சுகர் தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உயரதிகாரி கூட அங்கதான் இருக்கிறார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் ஆல் ரைட் அப்படின்னு பிறகுதான் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறது எப்போ அப்படின்னு கேட்கும்போது இப்பயே கூட்டிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி நீ இவளை கிளம்பிட்டு இருப்பா. அப்ப வெளியில ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கும். அவன் யார்ட்டையா பேசிக்கிட்டு இருப்பான். என்ன மாதிரி இவன் ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானா. அங்க ட்ரைனிங் கொடுக்குற ஒருத்தவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, ஸ்ட்ரிக்ட் வாதியாரு. ஆனா அவர்கிட்ட ட்ரைனிங் வர பசங்க டெஃபினட்டா மிலிட்டரியில செலக்ட் ஆயிடுவாங்களா, 100% சக்சஸ் ரேட் வச்சிருக்காரா. அவர்கிட்ட போனா கண்டிப்பா மிலிட்டரியில சேர்த்து விட்டுருவாருன்னு ஒரு பையன் புலம்பிட்டு இருக்க, அந்த பையன் கிட்ட இந்த டீடைல் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து என்னடா அந்த பையனை விரட்டி விட்டுறாரு. அடுத்து அந்த ஸ்ட்ரிக்ட் வாத்தியாரை பாக்குறதுக்காக இவ போறா. யாரையும் அந்த ஸ்ட்ரிக்ட் வாத்தியார்னு பார்த்தா அட நம்ம அரவிந்த் சாமி நிறைய பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ விபத்துல இவருக்கு ஒரு கால் அடிபட்டு ஒரு மாதிரி நொண்டி தான் நடக்கிறாரு பாவம். இந்த பொண்ணு வேற ட்ரைனிங் கொடுங்கன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்குது. எப்படி ஸ்ட்ரெயிட்டா மூஞ்சில அடிச்சாப்ல முடியாதுன்னு சொல்ல முடியும்னு தெரியாம இவங்க 2 பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம அரவிந்த் சாமியும் ஸ்ட்ரிக்ட் வாத்தியாரு, கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வாத்தியார் இருப்பாரு. அவங்க 2 பேருமே வான்னு கூப்பிட்டா கூட எப்படி நடந்து வரா பாருங்க. ட்ரைனிங் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு பொறுமையா எடுத்து சொல்றாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, செய்யாது அப்படின்னு. அவ கேட்க மாட்டா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிவெட்டுறாங்க, அந்த மாதிரி நீயும் முடிவெட்ட வேண்டியிருக்கும், பரவாயில்லன்னு சொல்லும்போது முடியோட நான் இருக்கிறது ஏதோ தேவதையை பாக்குறாப்புல இருக்கா, ஏஞ்சலை பாக்குறால இருக்குமா, தான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ எங்க ஓடிக்காரு நடந்து காமிட்டு இப்படி எல்லாம் சொல்லி பாக்குறாரு. இவ தவக்கல மாதிரி நடந்துகிட்டு இருப்பா. சுத்தமா
சரிப்பட்டு வராது, கிளம்பு இங்க இருந்துன்னு விரட்டி விடுறாரு. அப்படி விரட்டிடும் போதுதான் என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஏதோ வார்த்தையை கேட்டிருப்பார் போல. உடனே இவரோட பேர் என்ன, எத்தனை வருஷம் சர்வீஸ், எங்கெல்லாம் சர்வீஸ் பார்த்திருக்கிறாரு, என்னெல்லாம் விருது வாங்கி இருக்கிறாரு, எப்படி இவருக்கு அந்த விபத்து நடந்தது, விபத்துல காலு போனது, இப்ப ரிட்டையர் ஆயிருக்குதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இவ்வளவு டீட்டெயில் உனக்கு தெரியுமாமா, எப்படிமா உனக்கு இதெல்லாம் தெரியும் கேட்கும்போது, உங்களை பத்தி நான் படிச்சிருக்கிறேன், அப்புறம் கடைசியா நீங்க ஒரு விபத்துல கால் போச்சுல்ல, அதே விபத்துல என் அப்பாவும் இருந்ததா சொல்லுவா. உங்க அப்பா பேரு அப்படின்னு விசாரிக்கும் போது அப்பாவோட பேரை சொன்னதும் இவருக்கு ஞாபகம் வருது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, இவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. அதே ஆக்சிடென்ட்ல பக்கத்திலேயே கூட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார்ல, அது வேற யாரும் இல்ல, சாட்சாட் நம்ம அரவிந்த் சாமி தான். அவருக்கு காலில் அடிபட்டு இருக்குது, அந்த அப்பா இறந்து போயிடுறாரு. நம்மளால பழசெல்லாம் நினைச்சு பார்ப்பாப்ல. நினைச்சு பார்த்தா அந்த பிளாஷ்பேக்ல அந்த வெடிகுண்டு விபத்தின் போது இவருக்கு காலில் நல்லா அடிபட்டுரும். காலில் அடிபட்டிருக்கு, என்னை விட்டு நீ எஸ்கேப் ஆகாரு அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஹீரோயின் தன்வியோட அப்பா அதெல்லாம் கேட்க மாட்டாப்ல. கேட்க மாட்டேன்னு வலுக்கட்டாயமா அரவிந்த் சாமியை காப்பாத்தி வெளியில கஷ்டப்பட்டு ஃபுல் பண்ணி அப்படி வெளியில தள்ளுவாரு. அரவிந்த் சாமி கரெக்டா வெளியில விழ அடுத்த வண்டி கீழே விழன்னு சரியா இருக்கும். தன்வியோட அப்பா இறந்து போயிடுவாரு அந்த விபத்துல. அதை நினைச்சு பார்த்துட்டு மனசு கேட்காம நாளைக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் வந்துரு அப்படின்ட்டாரு அரவிந்த் சாமி. இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து போறா. அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்றதை நீங்க கவனிக்கலாம். இவ கொஞ்சம் லட்சிய கனவுகளோட இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறா. எல்லாம் கூடி வந்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். கிளம்புற சமயத்துல அம்மா எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பா தைரியமானவரா பிரேவானவரா அப்படின்னு விசாரிப்பா. ஆமா, என் உசுரை காப்பாத்துறதே உங்க அப்பா தான், ரொம்ப தைரியமானவர் அப்படின்னு சொன்னதும் கடவுளுக்கு நன்றி சொல்லும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நன்றி சொல்றதா சொன்னால இப்போ நன்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன்னா தான் அப்பா ரொம்ப தைரியமானவர், அதுக்கே நன்றின்னு சொல்றதுக்காக கடவுளை தேடி வரா. சாமி கும்பிடுறா, பாட்டு பாடிக்கிட்டே சாமி கும்பிட பின்னாடி கூட்டம் சேர்ந்துடும். பாட்டெல்லாம் கேட்டு எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வெடிக்க எல்லாருக்கும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாப்புல எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. பூஜை பேப்பரா ஏதோ நடக்குதுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுல வந்து தாத்தா கிட்ட காசு எடுத்துக்கங்க, ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு அடம்பிடிப்பா. சரின்னு தாத்தாவும் கூட்டு போறார். எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கடைக்கு போய் மிலிட்டரி யூனிஃபார்ம் எடுக்கணும்னு அடம்பிடிக்கிறா. மிலிட்டரி யூனிஃபார்மா, வேற வேணா எடுத்துக்க, மிலிட்டரினா 5 பைசா செலவு பண்ண மாட்டேன், வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. சத்தம் போறாரு. உனக்கு சொன்னா புரியாது, ரொம்ப ஓவர் செல்லம், உங்க அம்மா உன்னை கெடுத்து வச்சிருக்கான்னு சத்தம் போட்டதும் இவ அழுதுகிட்டு அலறிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போறா. தாத்தா ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. நேரா நம்ம அரவிந்த் சாமியை போய் பார்த்து வீட்லயே சத்தம் போறாரு. தேவையில்லாத நம்பிக்கை எதுக்கு அந்த பொண்ணு கொடுக்குறேன்னு. அவரு அவளுக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் பண்ணல, எல்லாருக்கும் கொடுக்குற அதே வாய்ப்பை தான் கொடுக்கறதா சொல்றாரு. எங்க போய் முடிய போதும்னு புலம்பிட்டு போறாப்ல தாத்தா. அடுத்த நாள் தாத்தாட்ட கூட சொல்லாம ட்ரைனிங்காகவே கிளம்பி போறா. குறுக்கால வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு யூனிஃபார்ம் இல்லாம போனா எப்படி, இந்தா அப்படின்னு நேத்து இவ வாங்க முயற்சி பண்ண அந்த யூனிஃபார்மை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நடுவுல ஏதோ ஒரு மனமாற்றம் அவருக்கு. இவளும் சந்தோஷம்னு வாங்கிட்டு கிளம்பி வரா. இது வரைக்கும் தாத்தானே தான் தாத்தாவை கூப்பிட்டது கிடையாது, அவர் பேரை சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. பாவம். ட்ரைனிங்க்கு வந்தாச்சு. ரொம்ப கடுமையான ட்ரைனிங் தான். எல்லா ட்ரைனிங்கும் அவளும் அவங்கள ஒருத்தியா இருந்து பண்றா. எதையுமே பண்ண முடியாதுன்னு இல்ல, நல்லா தான் பண்றா. அந்த பக்கம் அம்மா அமெரிக்கால ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ரிசர்ச் அது இதுன்னு போயிட்டு இருக்குது இந்த ஆர்டிஸ்டிக் குறைபாடுகளை பத்தி. தாத்தாவும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாரு ட்ரைனிங் எப்படி போகுதுன்னு. ரொம்ப கடுமையான ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்குது. நம்ம மியூசிக் வாத்தியார் கூட பார்க்கணும்னு வந்து அடம்பிடிப்பார். லஞ்ச் பிரேக் கிடைச்சதும் அவர் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பா. இவங்க 2 பேருமே நல்லா பழகுவாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட படி நீங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்டா அவ ஏத்துப்பா. யார, மியூசிக் வாத்தியார. அப்புறம் தான் ஃப்ரெண்டா பாக்குறதுக்காக, அந்த உயரதிகாரியை பாக்குறதுக்காக தாத்தா அவரோட வீட்டுக்கு போயிருப்பாப்ல. பையன் மட்டும் தான் இருப்பான். அவர் குளிச்சிட்டு இருக்காரு, வந்துருவாருங்குது பாட்டி. பையன் இந்த காலத்து பையன் போல, ஏதோ சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் கிடைக்க போறாங்களாம். ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பான். ஃபாலோவர்ஸ்னா என்னன்னு அவருக்கு தெரியல, விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஃப்ளோல எப்படா நீ உங்க அப்பா மாதிரி மிலிட்டரிக்காரன் ஆக போறேன்னு கேட்டா, ஐயா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரு பபுள் காம் விற்கிறவன் கூட உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஏதோ பேசிவிடுவான். என்னடா சொல்ற அப்படின்னு அவர் ஒரு மாதிரி யாராரு. தப்பா நினைச்சுக்காதீங்க, சம்பாத்தியம் புகழ் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது மிலிட்டரிக்காரங்க சம்பாதிக்கிற பணத்தை விட எவ்வளவோ பணம் ஒரு சாதாரண குப்பை பிறக்கிறவங்க கூட அதை விட அதிகமா பணம் பார்க்கறதா ஏதோ வார்த்தையை விடுவான். பணம் தான் எல்லாம், புகழ் தான் எல்லாம், மிலிட்டரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஜெய்ஹிந்த்ல என்ன இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசுவான் போல. இதெல்லாம் கேட்டதும் நல்ல மனநிலையில இருக்கிற தெளிவா ஒரு யதார்த்தமான பையனா இருக்கிற இவன் மிலிட்டரிய பத்தி எப்படி யோசிக்கிறான், ராணுவத்தை பத்தி எப்படி யோசிக்கிறான், மனநல குறைபாடு இருக்கிற ஆர்டிஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிற தான் பேத்தி அதை எல்லாத்தையும் தாண்டி ராணுவ வீரனாகணும்னு அவ எவ்வளவு கஷ்டப்படுறா, அது மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறா, அவளை போய் நாம என்கரேஜ் பண்ணாம விட்டுட்டோமேன்னு இவருக்கு இங்க உரைக்கணும் ஒரு மாதிரியா இருக்குது. அதை எல்லாரும் அங்க காட்டிக்கல. வேறதிகாரி வந்ததும் பார்த்து பேசிட்டு கிளம்ப போகும்போது வாங்கல ஒரு செல்ஃபி எடுத்து போகணும், செல்ஃபி எடுத்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். இங்க ட்ரைனிங் இன்னும் ஜோரா நடக்குது. ட்ரைனிங்கோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்களா. மூட்டை மாதிரி ஒரு பெரிய பாம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், மூட்டை கட்டியிருப்பாங்க. அதை சுமந்துக்கிட்டு டீம்ல எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மொத்தம் 3 டீம் இருக்குது. யாரு பினிஷிங்ல என்ன ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம அரவிந்த் சாமி. சும்மா சொல்லக்கூடாது, முன்னிலையில முன்னாடி போய் டீமையும் வழிநடத்தி ரொம்ப சூப்பராகவும் வேகமாகவும் அருமையா எல்லாத்தையும் கடந்து ஃபர்ஸ்ட்ல வந்து
நிக்கிறது நம்ம ஹீரோயினோட டீம் தான். ஆனா பின்னாடியே ஒருத்தன் ஓடியாரான். என்னப்பா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களப்பா அப்படின்னு பின்னாடி ஓடியாந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்புறம் அடுத்தடுத்த டீமும் வந்துருச்சு. சரி யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லட்டுமா? டீம் ஏ கிடையாது, டீம் பி தான் வின் பண்ணதா சொல்லி அவரை ஆச்சரியப்படுத்துறார். இந்த பொண்ணு ஏன் நாங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தோம்னு கேட்பா. அதெல்லாம் கரெக்ட். ஆனா ராணுவ வீரர்களோட முக்கியமான கடமை கட்டளையை ஏற்று நிறைவேற்றுவது, ஆர்டருக்கு ஒபே பண்ணணும். அப்புறம் ரொம்ப முக்கியம், உங்களோட சக வீரரை பின்னாடி விட்டுட்டு வந்துடக்கூடாது. உங்கள ஒருத்தவன் வர தாமதமாச்சுல்ல, அவனையும் சேர்த்து கூட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியல, விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, டீம் பிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், நீங்க கொண்டாடுங்கப்பா அப்படின்ட்டு கிளம்புறாரு. இவளுக்கு ஆமல்ல இதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் வரையான்னு கேட்டுட்டு பேத்திக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஏன்னா அவ பாட்டு போட்டு ஏதோ கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே தாத்தா கிளம்பிடுறாரு. ஆனா பின்னாடியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடியாந்துடுறா. வந்து ஒரு பாட்டை போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு அவளும் ஆடி மத்தவங்களையும் ஆட வச்சுன்னு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டரா மாறி போறா. அப்புறம் மறுபடியும் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்குது. அப்படி ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கும்போது இவளை பார்த்துட்டே டாட்டா காட்டிட்டே நம்ம மியூசிக் வாத்தியாரு வண்டியை கொஞ்சம் கண்ணாமண்ணு ஓட்டிடுறாரு. எதுக்க வந்த ஒரு டூ வீலர் மேல இடிச்சிடாம சைட்ல விட அது மலைப்பகுதி ஒரு கல்லுல மூதி நிக்குது வண்டி. அதை பார்த்ததும் என்னோட படியாச்சேன்னு இவ ஓடி போய் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவா. அரவிந்த் சாமி வந்து கத்துறாரு, யாரும் போக கூடாது நில்லுங்கன்னு. கூட இருக்கிற மத்த பசங்க எல்லாம் நின்னுறாங்க. இவளும் நிப்பா. அது ரொம்ப ஆபத்து, இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் இவர் நொண்டி நொண்டி நடந்து வர்றதுக்கு லேட் ஆகும். மித்தவங்களை வேற வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார். இல்ல நீங்க தானே சொல்லிருக்கீங்க கூட இருக்கிற சக வீரரை விட்டு கொடுக்க கூடாது, படியை விட்டு விட கூடாதுன்னு. இவர் என்னோட படி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காப்பாத்துறதுக்கு ஓடியாரா. அரவிந்த் சாமியுடைய கட்டளைய ஆர்டரை ஒபே பண்ணல. காப்பாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறா, ஒண்ணு வேலைக்காகல. வண்டியை கதவை திறக்க முயற்சி பண்றா, அதுவும் வேலைக்காகல. அவரு வேற அரகுற மயக்கத்துல இருக்கிற, இப்ப மயக்க தெளிஞ்சாலுமே கதவை திறக்க முடியல. அப்புறம் டிக்கியை திறந்து டிக்கி வழியா உள்ள போய் அவரை பின்னாடி இருந்து ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறா. இதுக்குள்ள அரவிந்த் சாமிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இதே மாதிரி இவங்க அப்ப ட்ரை பண்ணுவான், அரவிந்த் சாமியை காப்பாத்தி விட்டுட்டு அவன் செத்து போவான். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு அவரு பதறிக்கிட்ட அவரு முடிஞ்சளவு நொண்டி நொண்டி ஓடியாரு. ஒரு வழியா மியூசிக் வாத்தியார காப்பாத்தியாச்சு. ஆனா இவளை கை கொடுத்து அரவிந்த் சாமி தான் கடைசி நிமிஷத்துல தூக்குறாரு. வண்டி விழுந்து சுக்குநூறா நெருங்கி போது வெடிக்குது. ஆனாலும் நல்ல வேலை இவளை காப்பாத்தியாச்சு. மியூசிக் வாத்தியாரும் ரொம்ப நன்றியோட காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. கை தட்டாதீங்க, ஒரு பய கை தட்டக்கூடாதுன்னு எல்லாருக்கும் திட்டு கொடுக்குறாரு அரவிந்த் சாமி. என்னப்பா அப்படின்னு கேட்டா, நீ என்னோட ஆர்டரை ஒபே பண்ணல. ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், வரக்கூடிய ஆர்டரை எதுன்னு கேட்காம ஒபே பண்றது. உன் கூட இருந்த மித்த எல்லா பேரும் நான் ஆர்டர் கொடுத்ததும் அமைதியானாங்கல்ல, நீ ஏன்டா வரல அப்படின்னு கேட்கும்போது நீங்க உத்தரவு கொடுத்தீங்கிற ஒருத்தன். இன்னொருத்தவன் கேட்கும்போது அவனும் அதையே சொல்றான். அப்ப எல்லா பேரும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும்னு தெரிஞ்சிருக்குது, நீ மட்டும் என்ன உத்தரவை மீறி செயல்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாப்ல. இல்ல கூட இருக்கிற ஒரு படியை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இவ சொல்லுவா. ஆனா அதை விட கட்டளை ரொம்ப முக்கியம், ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஒபே பண்றது ரொம்ப முக்கியம். அதை நீ மீறிட்ட, அதனால உன்னை நான் இங்க இருந்து தூக்குறேன், இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அவ்வளவுதான், உத்தரவு கொடுத்தாச்சு. இவ்வளவு நேரம் வேற ஆத்துன்னு சொற்பொழி வாத்திருக்கிறாரு ஆர்டர் ஒபே பண்ணணும்னு. அதனால வேற வழி இல்லாம அவளும் சரின்ட்டு போறா. அவளோட பேக தூக்கும் போது கூட அதெல்லாம் வேண்டாம் அப்படியே போ அப்படின்ட்டாரு. ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே போயிட்டாங்க. ராத்திரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காரு தாத்தா. ஆனாலும் சாப்பிட மாட்டேன்னு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அரவிந்த் சாமிட்ட போய் உட்காந்து, என்ன இப்படி ஆயிப்போச்சு, ஸ்டார்டிங்ல நான் வேணான்னு இப்ப நான் வேணுங்கிறேன், நீங்க வேணாங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவளுக்கு இந்த ஹாஷான உண்மையை, அவளுக்கு குறைபாடு இருக்கு அதனால நோ சொன்னு இருக்க கூடாது, அவ பண்ணது கரெக்ட்னு அவளோட மனசுக்கு தெரியலாம், ஆனாலும் ஆர்டரை ஒபே பண்ணலன்னு சொல்லி தான் நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறேன், இதுதான் சரியா இருக்கும், இப்படியே போட்டோம் அப்படின்ட்டாரு அரவிந்த் சாமி. கரெக்டா தான் படுது. இந்த பக்கம் ஒரு வழியா அந்த 9 மாசம் மேட்டர் எல்லாம் முடிஞ்சு கடைசி நாள் இன்னைக்கு யாரு நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் தலைவர் அங்க பாராட்டி பேசிட்டு இருக்கிறார். அந்த கேப்ல ஒருத்தி, உங்க பொண்ணோட வீடியோ ஒண்ணு வந்திருக்கு பாருங்க அப்படின்னு வந்து காட்டுறா. அதை பார்த்தது அந்த அம்மா ஆடி போய் உட்காரும். கரெக்டா அதே சமயம் ஸ்டேஜுக்கு வேற கூப்பிடுறாங்க. இவளும் வரா. ஒன்னும் பிரச்சனை விசாரிக்கும் போது ஒண்ணுமில்ல சார்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த ஆர்டிஸ்டிக் விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தவர் அந்த வீடியோ கொஞ்சம் பிளே பண்ணி விடுமாங்குது அந்த அம்மா. என்னையா வீடியோ அப்படின்னு பார்த்தா, அந்த மியூசிக் வாத்தியாரை காப்பாத்தின இந்த பொண்ணு, அதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சாட்சி காட்டியிருக்கிறா பாருங்க, அவதான் என் பொண்ணு, ஆர்டிஸ்ட் குறைபாடுன்னு நம்ம பேசிட்டு இருக்கிற அதே பொண்ணு அப்படின்னு எடுத்து சொல்ல எல்லா பேரும் இம்ப்ரெஸ் ஆகி அதை பாராட்டுறாங்க. அந்த பொண்ணை பாராட்டுறாங்க. இவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அம்மாவுக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு வழியா இப்ப இவ அந்த கதவுல இருக்கிற அந்த ஸ்டெப்பை, டோர் ஸ்டெப்பை அழகா யதார்த்தமா நடந்து காட்டுறா. பாருங்க என்னால முடியுது, இப்பெல்லாம் நான் நடந்து காமிச்சிடறேன் பாருங்க பாருங்கன்னு சொல்ல, தாத்தா கைய பிடிச்சவா ஒன்னா நடப்பவனு கூட்டிட்டு போறாரு. சூப்பரா நடக்குது இல்ல எல்லாமே. அப்புறம் அம்மாவும் வந்து ஃபிளைட்ல இறங்குறாங்க. அந்த மரத்தை பாக்குறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கையிலே பார்த்தா இந்த பக்கத்துல பொண்ணு வரா. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா ஆம்பளை பையன் மாதிரி முடி வெட்டிட்டு வந்திருக்கா. அரவிந்த் சாமி சொன்னார்ல அன்னைக்கு முடி வெட்டுன்னு, அப்ப நான் முடியாதுன்னு சொன்னேன், ஆனா ஆர்டரை ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன வேணான்னு சொல்லலாம், ஆனா அதற்காக செலக்ஷன்ல நான் போய் செலக்ட் பண்றதுல, நான் போய் ஜாயின் பண்றத அவரை தடுத்து நிறுத்த முடியாது இல்ல. நான் மிலிட்டரி செலக்ஷனுக்கு போறேன்னு குண்டை தூக்கி போடுறா. இவங்களும் சரி போற வரைக்கும் போட்டுமேன்னு சரின்னு அலோவ் பண்றாங்க. செலக்ஷனுக்கு முன்னாடி
அரவிந்த்சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. அவரும் ஹேர் கட் நல்லா இருக்கு, ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். செலக்ஷனும் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்பரை வாங்கிட்டு ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்ததுனால இவளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சு கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் டப்புன்னு செலக்ட் ஆயிட்டா. பின்னாடி வந்த ஒருத்தரை கூட தன் சக டீம் நம்பரை கூட சேர்த்து கூட்டிட்டு போனது எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஓவர். அடுத்து இன்டர்வியூ தாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா இவங்க ஒரு ராணுவ வீராங்கனையா ஆயிடலாம். இவளோட ஃபைலும் வருது. யாருங்க இன்டர்வியூ எடுக்கிறான்னு பார்த்தா நம்ம நாசர் தான் இன்டர்வியூ எடுக்கிறார். பக்கத்திலே ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குதுல, அது டாக்டர் அம்மா. இந்த அம்மா இவ வந்து பேசுறது வைக்கிறது, எங்க அம்மா முடியோட இருந்தா தேவதைன்னு சொல்லுவா, அரவிந்த்சாமி வெட்ட சொன்னதுனால வெட்டிட்டேன் அப்படின்லாம் இவ பேசிட்டு இருப்பா. இவ பேசுற விதங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இவளுக்கு ஏதோ இருக்கு அப்படிங்கறத. டாக்டர் அம்மாவும் எழுதி காட்டும், இவளுக்கு ஆர்டிஸ்டிக் குறைபாடு இருக்கு அப்படிங்கறத எழுதி காட்டுது. உன்னோட பலவீனம் என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க எது குட் எது பேடு, அதை பிரிச்சு பாக்குறதுல நாங்க சிரமப்படுறதா சொல்லுவாங்கன்னு வா. அவ எது பேடு அப்படின்னு கேட்டா விலக்கி சொல்லுவா. அதுல நண்பன் எதிரின்னு போய் நிக்கும். நமக்கு நல்லது செய்யறவங்க நண்பர்கள், நமக்கு தீங்கு செய்யறவங்க எதிரிகள் அப்படின்னு பேசுவா. எனிமி அப்படின்னு பேசுவா. சரி, எதிரிய கொலை செய்ய சொல்லி உத்தரவு கொடுப்போம் நாங்க ராணுவத்துல. அப்ப நீ கொலை பண்ணுவியான்னு கேட்டா ஐயோ பண்ண மாட்டேங்கிறா. என்னம்மா கொலை பண்ண மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி ராணுவ வீராங்கனை ஆக முடியும்னு கேட்கும்போது ராணுவத்துல ஏகப்பட்ட பிரிவு இருக்குல்ல, அதுல இந்த கொலையெல்லாம் செய்யாத ஒரு பிரிவு இருக்கும்ல, ஹெல்ப் பண்றது வைக்கிறது அது எதுன்னு, அந்த மாதிரி பிரிவுல நான் வேலை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு பேசுவா. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி கொல்லணும்னு உத்தரவு கொடுத்தா கொல்லுவியா மாட்டேன்னு கேட்டா முடியாதுங்கிறா. ஆனா ஹானஸ்டான பதில தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுதான் இவளுடைய பலமே. சரி, எதுக்கு நீ மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும், ஒரு ராணுவ வீராங்கனை ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது அவ ஏதோ பதில் சொல்லியிருப்பா. அந்த பதில நமக்கு காட்டல. உடனே ஃபேமிலியில யாராவது இருந்தா கூட்டுவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அம்மாவுக்கு போன் வருது. தாத்தா உள்ள போய் உட்கார்றாரு. எங்க ஸ்டார்டிங்லயே இதெல்லாம் சரிப்பட்டு வரா நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு நாசர் சொல்லும்போது, நானும் உங்களை மாதிரி தான் நினைச்சேன், ஆனா நான் தப்புங்கிறத என் பேத்தி எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படிங்கிறாரு தாத்தா. பேத்தியை விட்டு கொடுக்காம பேசுவார். ஆனாலும் நாசர் விட்டுறாப்ல இல்ல. அவளோட கனவுக்கு கட்டுப்பாடு போட நான் யாருங்கிறாப்ல தாத்தா பேச, இந்த பிலாசபி எல்லாம் பேசாதீங்க, பிராக்டிகலா பேசுங்கிறாரு நாசர். எதுக்கு இவ மிலிட்டரி ஆனோம், எதுக்கு இவ ஒரு ராணுவ வீராங்கனை ஆசைப்படணும்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கும்போது, ஆமா என் தாத்தா எங்க அப்பா நானு இவளோட அப்பன் எல்லா பேரும் வாழையடி வாழையா மிலிட்டரியில தான் இருக்கிறோம், அதுக்காக தான் என் பேத்தியும் மிலிட்டரி ஆகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லும்போது, அதான் இல்ல ஏமா நீ சொல்லுமா, ஏமா நீ ராணுவ வீராங்கனை ஆகணும்னு ஆசைப்படுற சொல்லுமா அப்படின்னு நாசர் கேட்கும்போது தாத்தா ஆச்சரியமா கவனிக்கிறார். அப்ப இவ சொல்ற அந்த ரீசன் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அவ எதற்காக ராணுவ வீராங்கனை ஆகணும்னு ஆசைப்பட்டான்னா, அந்த மலையோட உச்சியில இருக்கிற அந்த கொடிக்கு போய் சலாம் வைக்கணும், சல்யூட் வைக்கணும் அப்படிங்கிறது தான் தான் அப்பாவோட ஆசையா லட்சியமா இருந்தது. ஆனா அதை நிறைவேற்ற அந்த நொடிக்கு முன்னாடி அந்த வெடிவிபத்துல அவர் இறந்து போயிட்டார். அவரோட ஆசையை நிறைவேற்றுறதா என்னோட ஆசை. அதுக்காகத்தான் நான் ராணுவ வீராங்கனை ஆசைப்படுறேன், ராணுவ வீராங்கனை ஆகணும்னு ஆசைப்பட்டதா சொல்லுவா. இதை கேட்டது இவர ஆடிப்பறாப்ல. என்னடி இது என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையேன்னு தாத்தா கேட்கும்போது, நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையேன்னு சொல்லுவா. இவ ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகி போச்சு. ஆனாலும் சாரிமா, உன்னை ராணுவத்துல சேர்த்துக்க முடியாதுமான்னு நாசர் சொல்லுவார். ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லுவார். அதே எப்படி காரணத்தை சொல்லணும்னு இவ சொல்லுவா. அப்ப நம்ம தாத்தா அதான் சொல்றாங்கல்ல, ராணுவத்துல அப்படிதான் ஆர்டர்ஸ் ஆர்டர் அப்படின்னு பேசுவார். சுகர் கோட்டெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு நாசர் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து சொல்ல அவ அழுக ஆரம்பிச்சிடறா. தாத்தாவும் அழுக ஆரம்பிச்சிருவாரு. ராணுவத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ வாமான்னு பேத்தி கையை பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. உள்ள இருக்கிறவங்களே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் அழுகிறத பார்த்துட்டு நேரா வந்த தாத்தா கிட்ட என்னாச்சுன்னு அம்மா விசாரிக்கும் போது, நாம அந்த மலை உச்சிக்கு போறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பர்மிஷன் லெட்டர் எங்கெங்கயோ போய் வாங்கி வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து பல மணி நேரம் டிராவல் பண்ணி இந்தியாவோட எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க. பயங்கர பனிப்பகுதி. பார்த்தா எதுக்க கொடி இருக்குது. பர்மிஷன் லெட்டரை காமிச்சதும் மிலிட்டரிக்காரங்களும் அலோவ் பண்றாங்க. பேத்தியை முன்னாடி அமிச்சு 3 பேரும் ஒன்னா வந்து ஒன்னா சல்யூட் பண்ணி மரியாதை எல்லாம் செலுத்துறாங்க. சூப்பர் சந்தோஷம்ல அப்படின்னு விசாரிக்க, ஓகே தான், ஆனா உச்சிக்கு போகணுங்கிறா. இது உச்சியா அப்படின்னு 2 பேரும் ஷாக்காராங்க. ஆமா இது பேஸ் கேம்ப், உச்சியில இருக்கிற கேம்புக்கு போகணும், அங்க போய் சல்யூட் வைக்கணுங்கிறதா அப்பாவோட ஆசை. அங்க போகணும் வாங்கன்னு சொல்லும்போது, எம்மா நான் ரிட்டையர்ட் ஆபீசரு, என்னால இவ்வளவு தூரம் தான் கூட்டு போக முடியும், அந்த உச்சியில இருக்கிற கேம்புக்கு போறதா இருந்தா ராணுவ வீரர்களால மட்டும்தான் போக முடியும், சாதாரண மக்கள் எல்லாம் அங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க, சாத்தியமே இல்லை அப்படின்ட்டாரு. அப்ப இவ்வளவு தூரம் வந்து வீணா போச்சா, அவ்வளவுதானே, இப்பயும் என்னோட அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சோகமாயி வாங்க டெல்லிக்கே போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறா. அதே சமயம் வாக்கி டாக்கில ஏதோ ஒரு அப்டேட் வருது ரேடியோல. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும். பின்னாடியே இன்னொரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும். யாரையா வரான்னு பார்த்தா நம்ம உயரதிகாரி தான் வந்து நிக்கிறார். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவரு எல்லா விஷயத்திலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கணும்னு நாங்க எதிர்பார்ப்போம், எல்லாமே அப்படியே தட்டுல வச்சு அழகா கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம், உன் லட்சியத்துல முதலடி நீ எடுத்து வைக்கிறியா நாங்க பார்த்தோம், நீ எடுத்து வச்ச இந்த ஒரு விஷயத்துக்காக உங்க அப்பாவோட இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீ ட்ரைனிங் போய் எடுத்துக்கிட்டு அப்புறம் செலக்ஷனுக்கு வந்து இன்டர்வியூ வரைக்கும் வந்து எவ்வளவு விஷயங்களை சாதிச்சிருக்கிற. இன்டர்வியூல நீ சொன்ன பதில கேட்டு எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. நீ சொன்ன காரணத்தை கேட்டு ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்குது. மேலட வரைக்கும் இந்த மேட்டர் போய் என்னதான் நீ மிலிட்டரியில செலக்ட்
செலக்ட் ஆகலைன்னா கூட ஒரு ஸ்பெஷல் கேஷா உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாற்றிலேயே ஏன் உலக வரலாற்றிலேயே இந்த எல்லைக்கு அந்த உச்சிக்கு போய் அங்க இந்திய தேசிய கொடிக்கு சல்யூட் வைக்கிற ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னா அது நீதாமா, போயிட்டு வாமா அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வைக்கிறார். மேலட வரைக்கும் போய் ஜனாதிபதி வரைக்கும் போய் பர்மிஷன் வந்திருக்குது போல. இதுக்காக அவளுக்காக யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி வச்சிருக்காங்க. அதை போட்டு வான்னு சொன்னதும் அவளை ஜம்முன்னு போட்டு வரா. எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிறா. இன்னும் உச்சி பகுதிக்கு போகுது. அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் பயணப்பட்டு போகணும். இன்னும் கொஞ்சம் மலை ஏறி போகணும். உச்சி வரைக்கும் வந்தாச்சுங்க. ஏற்கனவே அங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தடுமாறும் போது கூட நானா வருவேன்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு வரா. ஒரு வழியா எல்லா தடங்களையும் தாண்டி உச்சி வரைக்கும் வந்தாச்சு. கொடியை நட வேண்டியதான் பாக்கி. தான் அப்பாவே வர்றாப்புல இருக்க. அப்பா கிட்ட கொடியை கொடுக்கும்போது இல்ல நீ நடு அப்படின்னு சொல்றாரு. இவளே நட்டு இவளே சல்யூட் பண்ண அப்படியே பிரம்மாண்டமா காமிச்சு படத்தை அந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஜெய் ஹிந்த் நம்ம சல்யூட் பாருங்க. அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. அதை அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்து அது அப்புறம் நியூஸ்ல ஒரு பெரிய செய்தி ஆயிடுது. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சாதாரண பொண்ணு சல்யூட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ராணுவ வீரர்களுக்கு மட்டுமே இருக்கிற அந்த கௌரவம், அந்த மரியாதை இது எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்கிறதா பேச நாடே அவளை பத்தி பேசுது. இந்த படத்துல இது சம்பந்தமான முக்கியமான கதாபாத்திரங்கள் அத்தனை பேருமே அந்த நியூஸை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சூப்பர்ல எல்லாம் ஆயிடுச்சுங்க. அடுத்து சில பல மாதங்களுக்கு பிறகு பார்த்தா இவ ஒரு கடையில ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு பொண்ணு வருது. அவளுக்கு இந்த ஆர்டிஸ்ட் குறைபாடு இருக்குது போல. அவ ஆர்டர் பண்றது பேசுறது பேர் என்னன்னு கேட்டா தன்வின்னு சொல்லுவா. என் பேரும் தன்வி தானே இவ சொல்றா. அப்போ நியூஸ்ல ஏதோ மார்ஸை பத்தி பக்கத்துல இருக்கிற இந்த கிரகத்தை பத்தி ஏதோ போட்டுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து அந்த கிரகம் எவ்வளவு தூரம், அதுல பயணப்பட்டு போனா எவ்வளவு நேரம் பயணப்பட்டு போகணும், எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துக்கு போகணும், இதை பத்தி எல்லாம் இந்த பொண்ணு அப்படியே பேசிட்டு இருப்பா. ஏன்னா ஆர்டிஸ்ட் குறைபாடு இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி இருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருப்பா. ஆர்டர் கொடுத்துருப்பா போல. நீ உட்காருமா ஆர்டர் வரும்னு தன்வி த கிரேட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இவ கேட்ட அந்த காஃபியை அந்த கப்பல ஊத்தி கொடுப்பாங்க போல. அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டா. இவளுக்கு ஷிஃப்ட் முடியுது போல. அடுத்த வேணா ஷிஃப்ட்டை பாத்துக்கிறேன் நீ போமான்னு அனுப்பிச்சு வைக்க. இவளும் இந்த பக்கத்துல வந்தா. தாத்தா அம்மா எல்லாம் அங்க வந்திருக்காங்க. இவளோட முதல் மாச சம்பளத்துல இவங்களுக்கு இங்கேயே ட்ரீட் கொடுக்கணும்னு அவன் நினைச்சிருந்தா போல. அதே மாதிரி ட்ரீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. இவளோட முதல் மாத சம்பளத்துல அவங்களுக்கு ட்ரீட் நல்லா போயிட்டு இருக்கும்போது தண்ணி அப்படின்னு கூப்பிடும் போது இவங்க 2 பேரும் எந்திரிப்பாங்க. அப்புறம் ஏமா நீதாமா அப்படின்னு இவளே வெளிவிடுவா. கரெக்டா அதோட படத்தை முடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த கதையோட நிஜ நாயகி இதோ பக்கத்துல இருக்கிற அந்த தன்வி அந்த பொண்ணு தான். இவ சும்மா நடிக்கிறது இருக்கா. ஆனா நிஜத்துல அவதான் ஹீரோயின். அவதான் இந்த கதையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணவ. அவளோட சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பின்னாடி கடைசியில நமக்கு போட்டு காமிச்சு கடைசியா படத்தை சிறப்பா முடிச்சு காட்டுறாங்க. ஒரு எமோஷனல் குட் ஃபிலிம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல அந்த லிங்க் வரும். விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் பேசிட்டு இருக்கும் போது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் விஷுவல்ல வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.